கோட்டை மாநகர் திருச்சியினிலே ஸ்ரீரங்கம் ஊருக்கு அருகிலே பஞ்சபூதங்களில் ஒன்றாக நீர் ஸ்தலமாக விளங்கும் திருவானைக்கோவில் ஊரினிலே சன்னதி வீதி தெருவினிலே அமைந்துள்ளதுதான் 88 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகராட்சி துவக்கப்பள்ளி சன்னதி வீதி. 2024 வருடம் மார்ச் 8ஆம் தேதி திருமதி சக்தி ஆசிரியை அவர்கள் திருச்சி மாவட்டம் வருங்காபுரி ஒன்றியத்திலிருந்து சன்னதி வீதி பள்ளிக்கு மாறுதலில் வந்துள்ளார். 2024-2025 கல்வியாண்டு தொடங்கப்பட்டது. மாணவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள், குறிப்பேடுகள், பயிற்சி நூல்கள் வழங்கப்பட்டன. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத முதல் பருவத்திற்கான பயிற்சி ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கொடியேற்றம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் நகர்மன்ற உறுப்பினர், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். 2024ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இல்லம் தேடி கல்வி வட்டார ஆசிரியை ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்து வந்த திருமதி ஃபெல்சிடா மேரி ஆசிரியை அவர்கள் அப்பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு மாற்று பணியில் இப்பள்ளிக்கு வந்து பணியாற்றி வருகின்றார். அக்டோபர் மாதம் 2ஆம் பருவம் தொடங்கப்பட்டு அன்றைய தினமே விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், பயிற்சி நூல்கள் வழங்கப்பட்டன. 23/10/2024 அன்று குருவள மைய அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, பாட்டு போட்டி முதலிய போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 5/10/2024 அன்று வட்டார அளவில் நடைபெற்ற போட்டிகளில் ஹரிஹரசுதன் என்ற மாணவன் 2ஆம் இடம் பிடித்து நம் பள்ளிக்கு பெருமை தேடி தந்தார். 14/11/2024 குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அரிமா சங்கத்தின் கிளைத்தலைவர் திரு வேல்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக நமது பள்ளிக்கு 2 மின்விசிறிகளும் பிரிண்டர் ஒன்றும் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் உத்தரவுப்படி மாணவர்களிடையே தலைமை பண்பு வளர்க்கும் நோக்கில் மயில் முற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் நம் பள்ளியில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவற்றின் பெயர்களில் 14/11/2024 அன்று மாணவர் குழுக்கள் உருவாக்கப்பட்டன. உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. 2025ஆம் வருடம் ஜனவரி 2ஆம் தேதி 3ஆம் பருவம் தொடங்கப்பட்டு அன்றைய தினமே பாடநூல்கள், குறிப்பேடுகள், பயிற்சி நூல்கள் வழங்கப்பட்டன. 3ஆம் பருவ பயிற்சியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஜனவரி 26 குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நகர்மன்ற உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிப்ரவரி 10ஆம் தேதி மாணவர்களுக்கு தமிழக அரசின் சுகாதாரத்துறை மூலமாக குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது. ஸ்மார்ட் போர்டு வழியாக குடற்புழுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து டயட் முன்னாள் முதல்வர் சிவக்குமார் ஐயா அவர்கள் விளக்கினார். பிப்ரவரி 13ஆம் தேதி மாணவர்கள் உலக தாய்மொழி தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பிப்ரவரி 26ஆம் தேதி ஸ்கோப் தொண்டு நிறுவனத்தின் மூலம் மாணவர்களுக்கு 4 வட்ட மேஜைகள், 32 சிறுவர் நாற்காலிகள், மாணவர்கள் விளையாடுவதற்கான தேவையான உள் விளையாட்டு பொருட்கள் மற்றும் பீரோ ஒன்றும் வழங்கப்பட்டன. மதிப்புமிகு வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் நமது பள்ளியில் மாதந்தோறும் பார்வை செய்து நிறைகளை பாராட்டியும் குறைகளை எடுத்து கூறி செம்மைப்படுத்தி வருகிறார். காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டங்களை பார்வை செய்கிறார். எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலியவை அவரால் பார்வை செய்யப்படுகின்றன. மதிப்புமிகு வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களால் பள்ளியின் ஆண்டாய்வு மார்ச் 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. ஆசிரியர் பயிற்றுனர் அவர்கள் பள்ளியை அடிக்கடி பார்வை செய்து வருகின்றார். சிறப்பு ஆசிரியர் அவர்கள் பார்வையின் போது கண்டறியப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற்று தருகின்றார். எண்ணும் எழுத்தும் திட்டம் நம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாணவர்களின் கற்றல் திறமைக்கேற்ப கற்பித்தல் யுத்திகள் கையாளப்பட்டு மாணவர்களின் திறமைகள் வெளிக்கொணரப்படுகின்றன. நமது பள்ளியில் இல்லம் தேடி கல்வி திட்டம் சிறந்த முறையில் நடைபெற்று வருகின்றது. சுகாசினி என்ற தன்னார்வலர் செயல்பட்டு வருகின்றார். இதன் மூலம் கல்வியில் மெல்ல மலரும் செல்ல குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. பள்ளியின் குடியிருப்பு பகுதிகளில்
உள்ள 15 வயதிற்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அரசின் உத்தரவுப்படி புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நமது பள்ளியில் செயல்பட்டு வருகின்றது. ஜோதிப்பிரியா என்ற தன்னார்வலர் செயல்பட்டு வருகின்றார். பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்கள் அரசு நடத்த சொல்லும் தேதிகளில் கல்வி அதிகாரிகளை கொண்டு நடத்தப்பட்டு வருகின்றன. மாதந்தோறும் ஆசிரியர்கள் படிக்க கனவு ஆசிரியர் புத்தகமும் மாணவர்கள் படிக்க புது ஊஞ்சல் புத்தகமும் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு தினம்தோறும் செய்தித்தாள் வழங்கப்பட்டு மாணவர்களின் வாசித்தல் திறனை மேம்படுத்தப்படுகிறது. மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த நுழை, நட, ஓடு, பற முதலிய வாசிப்பு புத்தகங்கள் வழங்கப்பட்டு உள்ளன. பள்ளி வேலை நாட்களில் காலை உணவானது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறான உணவு வகைகளில் பரிமாறப்படுகின்றது. அரிசி உப்மா, ரவை உப்மா, வெண்பொங்கல், கோதுமை உப்மா, சேமியா கிச்சடி என மாணவர்களுக்கு சூடான சுவையான சத்தான காலை உணவு வழங்கப்படுகின்றது. வகை வகையான சாத வகைகள் மதிய உணவாக முட்டையுடன் வழங்கப்பட்டு வருகின்றன. தூய்மை பணியாளர் மூலம் பள்ளியானது தினம்தோறும் தூய்மைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன.